வழக்கம் போல திருப்பாவையை அனுபவித்து விட்டோம். எவ்வளவு நல்லது நமக்கு பண்ணி கொடுத்தாலே ஆண்டாள் நாச்சியார் எதற்காக பண்ணால்? கண்ணன் திருவடியை நண்ணுக மனமே என்று நம்மை கண்ணனிடம் கொண்டு சேர்த்தால் அல்லவா ஆண்டாள் நாச்சியார் எதற்காக பண்ணினாள்? கண்ணனே தனக்கு மணாளனாக வேண்டும் என்று பிரார்த்தித்துத்தானே பண்ணினாள். ஆகவே அப்படி நமக்கு பிரார்த்தனை பண்ணி கண்ணனையே தன் மணாளனாகவும் ஆக்கி கொண்டாள் அல்லவா? அப்படி என்றால் பாசுரார்த்தமாக அவருடைய திருக்கல்யாணத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா? ஆகவே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. பாசுரார்த்தமாக ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாண உற்சவத்தையும் நாம் அனுபவித்து விடுவோம். நம்ம கோவிலில் கணு அன்னைக்கு, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதையும் வந்து அனுபவிப்போம். இப்பொழுது இந்த பாசுரார்த்தமாக பாசுரங்கள் வழியாக ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாணம், ரங்கராஜனுடன் அவள் கொண்ட திருக்கோலத்தை அனுபவித்து விட்டு, திருக்கல்யாணத்தை அனுபவித்து விட்டு இதை பூர்த்தி பண்ணுவோம். ஆண்டாள் அரங்கனுடைய திருக்கல்யாண மகோத்சவம். வழக்கமாக நம்ம கல்யாணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன பண்ணுவோம்? நிச்சயதார்த்தம் பண்ணுவார். நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது இந்த வரனுக்கு இந்த வதுவை கல்யாணம் பண்ணுறதாக ஆன்றோர்கள் நிறைந்த சபையிலே ஒரு எல்லா பெருமையெல்லாம் சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா? யதார்த்தமாக நாம் பண்ணுறோம். ஆண்டாள் அரங்கன் திருக்கல்யாணம்னா எப்பேற்பட்ட கல்யாணம்? அது திவ்ய தம்பதிகளுடைய கல்யாணம் அல்லவா? ஆகையினால் எம்பெருமானுடைய பிரபரத்தை முதலிலே அனுபவித்து விட்டு தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியாருடைய பிரபரத்தை அனுபவித்து விட்டு பாசுர கல்யாணத்தை நாம் அனுபவிப்போம். எம்பெருமானுடைய பிரபரம், பெருமாளுடைய பிரபரம் ஆங்கீரசகா கார்கிய சைத்திய திரையார்ஷேய பிரபரான்விதா கார்ககோத்ர உத்பாவாயா சதுர்வேத சாக்காத்யாயினே சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபாயா. இதை எனக்கு கொடுத்தது இந்த சுவாமி தான். இந்த அமர்ந்திருக்காரே இந்த சுவாமி தான் எனக்கு வந்து இந்த அர்த்தம்லாம் சொல்லி கொடுத்தார். தேரெழுந்தூர் சுவாமி தான் எனக்கு இந்த அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபாயா சரணாகத ஸ்தோத்திர கோத்ராயா சதுர்புஜ புவனாதீஸ்வராயா அநேக கோடி பிரம்மாண்ட நாயகாயா தத்வாதீத்யாயா பராத்பராயா சச்சிதானந்த மூர்த்தயே சோமவம்ச பாவனாயா யதிகுலோத்வம்சாயா விதுர மகாராஜ வர்மணோ நப்த்ரே சூரசேன மகாராஜ வர்மண பௌத்ராயா வசுதேவ மகாராஜ வர்மண புத்ராயா ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரவர்மனே சாட்சாத் பரிபூரண தமஸ்வரூபாயா ஸ்ரீ ரங்கராஜ சர்மனே வராயா என்று ரங்கராஜன் மாப்பிள்ளையாக போந்துட்டார். அடுத்தது யாரை சொல்லணும்? பெண் யாரு, மணப்பெண் யாருன்னு சொல்லணும் இல்லையா? ஆண்டாள் பிரபாவத்தை அனுபவிப்போம். சதுர்வேத சாகாத்யாயினீம் சகல சாஸ்திரார்த்த ஸ்வரூபிணீம் பார்கவ ஆப்னவான திரையாசேய பிரபரான்விதா சாலவஹ கோத்ராபலம் சதுர்தச புவனாதீஸ்வரிம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகீம் விஹகேந்திர வம்சோ நப்த்ரே ஸ்ரீ முகுந்த சர்மண பௌத்ரீம் ஸ்ரீ விஷ்ணு சித்த சர்மண புத்ரீம் கோதாதேவி நாம் நேம்ட்டு மணமகளை அடையாளம் படுத்திட்டோம். இப்போ மணமகளும் வந்து விட்டார்கள். அப்புறம் என்ன பண்ணணும்? இவாளுக்கு எப்படி இந்த கல்யாண மண்டபத்துக்கு வரா? ஆண்டாள் பாசுரத்திலேயே நம்ம அனுபவிப்போம். வாரணம் 1000 சூழ நாரணன் நம்பி நடந்து வர பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டி பாலை கமுகு பரிசுடை பந்தற்கே கோளரி மாதவன் கோவிந்தன் பந்தலில் புக. இப்பொழுது மணப்பெண் வருகின்றாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் மந்திருக்க அந்தரி நங்கைக்கு மந்திர கோடி உடித்து மணமாலை சூட்ட நாற்றிசை தீர்த்தங்களும் கொடந்து பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தோதி பூம்புனை கண்ணி புனிதனோடு கோதைக்கு காப்பு நான் கட்ட கதிரொளி தீபம். ஒரே ஒரு நிமிஷம். கதிரொளி தீபம் கலசங்கள் ஏந்தி சதிரிள மங்கையர்கள் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புக கண்ணூஞ்சல் ஆடி வந்தால். யாரு? ஆண்டாள் நாச்சியார் கண்ணூஞ்சல் ஆடுகின்றாள், மாலை மாற்றுகின்றாள். அந்த வைபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிப்போம். அனுபவிங்க.
போதை மாலை மாத்தினாள், மாலை சாத்தினாள், போதை மாலை மாத்தினாள். மாலடைந்து மதிலரங்க மாலையவர் தன்னார்விலே மாலை சாத்தினாள், போதை மாலை மாத்தினாள். மாலடைந்து மதிலரங்க மாலையவர் தன்னார்விலே ரத்த மாலை அசைந்திட, துசரங்கள் குலுங்கிட, ரத்த மாலை அசைந்திட, துசரங்கள் குலுங்கிட, ரத்த மாலை அசைந்திட, சுற்றிலும் சதிகள் விளங்கிட, நித்தமும் மதுராம்பிகே, சுற்றிலும் சதிகள் விளங்கிட, நித்தமும் மதுராம்பிகே. ரத்ன முஜலில் ஆடினாள், அப்பா சுதனை பாடினாள். இப்படி கண்ணூஞ்சல் ஆடி வந்து மத்தளம் கொட்ட வரிசொங்கம் நின்றோதே முத்துடைத்தாமன் நிறைந்த பந்தற்கு நாரணன் நம்பி மதுசூதனன் வந்து கோதையின் கைத்தலம் பற்ற கண்ணூஞ்சல் ஆடி நான்மறை ஓதும் நல்லார்கள் நல்மறை ஓதி மந்திரம் சொல்ல அறிமுகன் அச்சுதன் கைமேல் கை வைத்து பொறிமுகம் தட்டி குங்குமம் அப்பி குளிசாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு மஞ்சனமாட்ட கன்யாம் கனகசம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாஸ்யாமபி விஷ்ணவே துப்பியம் பிரம்மலோக ஜெகீஷயா என்று பெயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கன்னிகாதானம் பண்ணித்தர ஆழ்வார்கள் ஆடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஆச்சாரியர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உபய வேதாந்த பிரபந்தங்களால் மங்களாசாசனம் பண்ண மாங்கல்யம் தந்துனானேன ஜகஜீவனஹேதுனா கண்டே பத்னாமி சுபகேத்வ சர்வஜீவ சரதசதம் என்று மங்களம் முழங்க மந்திரம் முழங்க ஸ்ரீ ரங்கப்பிரபு ஸ்ரீ கோதாநாச்சியாருக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணினார். கொட்டியது மேலம் குவிந்தது கொடிமலர் ஆனந்தம் பாடுவன ஆன்றோர் குரல் கொடுக்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இப்படி ஆனந்தம் பாட எல்லோரும் ஆனந்தித்து இருக்க அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ ஆச்சாரியர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உபய வேதாந்திரங்களால் மங்களாசாசனம் பண்ண இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றானவன் நன்மையுடையவன் நாராயணன் நம்பியவன் நங்கைதன் கைத்தலம் பற்றி தீவலம் செய்து செம்மையுடைய திருக்கையால் தங்கை தால் பற்றி அம்மி மிதித்து அருந்ததி காட்ட கோதா கல்யாண வைபோகமே. குலகாலா சசிவதன ரூபி வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே வசுதேவ
வைபோகமே ஆண்டாள் கல்யாண வைபோகமே சூடி கொடுத்த மாலை பாடி அளித்த மது கூடி மகிழ்ந்த மதுசூதனருடன் அமர்ந்து ஆடிருந்தாளூஞ்சல் ஆடிருந்தாள். இப்படியாக அன்பர்கள், அடியார்கள், வந்தவர்கள், வராதவர்கள், கேட்டவர்கள், கேட்காதவர்கள், இந்த நிகழ்வை பார்த்தவர்கள், பார்க்காதவர்கள் என்று எல்லோரும் சுற்றத்தோடும் நட்போடும் ஆண்டாள் அரங்கன் திவ்ய தம்பதிகளை பல்லாண்டு பல்லாண்டு எண்ணுமாறும் கண்ணாரக் கண்டு கையாரத் தொழுது திவ்ய தம்பதிகளின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெற்று உய்யுமாறு பிரார்த்திக்கின்றேன். அபார கருணாம்புதே அநாலோசித விசேஷோசேஷலோகச்சரண்யா பிரணதாத்திஹரா ஆஸ்ரிதவாத்சல்யகமகோததே அனவரத விதித நிகில பூதஜாதயாதாம்யா சத்யகாமா சத்யசங்கல்பா ஆபத்சகா காகுஸ்தா ஸ்ரீமன்னாராயணா புருஷோத்தமா ஸ்ரீரங்கநாதா மம நாதா நமோஸ்துதே ஸ்ரீ ஹயக்ரீவா மம நாதா நமோஸ்துதே ஸ்ரீ நிருசிம்ஹா மம நாதா நமோஸ்துதே மம நாதா நமோஸ்துதே என்று பிரார்த்தித்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று பிரார்த்தித்து கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா என்று இந்த வைபவத்தை பூர்த்தி பண்ணுகின்றேன்.